அடிச்சிட்டு இருப்பேன். ஐயோ பாவம் அவன். ஐயோ பாவம், நம்மளால ஏன் ஒருத்த உதப்படணும்? பாவம் பார்த்து விட்டேன். சரி விட்டு. இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த நல்ல தங்கா. அவளை விடலாமா? விடவே கூடாது. எங்கு செல்ல வேண்டும்? என் தங்க இடத்திலே செல்ல வேண்டும். தூக்கி போட்டு நக்கிடணும். தூக்கி போட்டு நறுக்கி விட வேண்டும். என் தங்க இடத்திலே செல்ல வேண்டும். சாமர்த்தியமாக பேச வேண்டும். இந்த நல்ல தங்காவை திருமணம் முடிக்க வேண்டும். இங்கு நடந்ததை மறைக்கின்றேன். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு மட்டும் தலையாட்டு. என்ன சொல்றீங்களா அதுக்கு மட்டும். புரியுதா? புறப்பட்டு வா தங்கா. முகமானது வாழ்கின்றது என்ற காரணம் கேவலமா? நீங்க உரைப்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. விளக்கம்மா. உன்னுடைய கணவனுடைய தங்கை இருக்கின்றார்களே, என்னுடைய நாத்தனாரு நல்ல தங்கா நந்தவனத்திலே அழுது கொண்டிருந்தார்கள். அப்படியா? தந்தை இறந்த சோகத்தால் தந்தை இருந்து விட்டார், அழுகின்றார்கள் என்று ஆறுதல் சொல்வதற்காக சென்றோம். நாங்க 2 பேரும் ஒரு பெண் அழுதா எங்கள் உள்ள தாங்குமா? தாங்காது. தாங்கமாடா? ஐயா மனசு பேச்சு. அவர் கண்ணீரை துளைத்து விட்டு ஆறுதல் சொல்ல சென்றேன். அம்மா, அவள் அருகாமையில் எவனோ ஒருவன் அமர்ந்திருந்தான். இவன் யார் என்று தாமா கேட்டேன். வேற எதனா கேட்டடா? உண்மைதானா? எது வரலாம் தெளிவா சொல்ல. யார் என்று தாமா கேட்டேன். கேட்டதற்கு அதை கேட்டேன் யார் என்று என்ன ஓங்கி அறிந்து விட்டாலம்மா. உங்களை பார்த்தா அறிந்து விட்டாலும் உங்களை பார்த்தா அப்படி உரைத்தாய். ஏதோ தந்தை இறந்ததுனால ஏதோ வருத்தத்துல அப்படி செய்துட்டு இருப்பா. இதெல்லாம் பெருசா ஏத்துக்காதீங்க. தெரியுமா? என்னை கரம் நீட்டி அடித்தவால் என் கணத்தை பிடிக்க வேண்டும். போயிடுச்சுனா ஏன் நல்லா வாழ்றது பிடிக்கலையா? ஏமா நல்லா இருக்கிறது பிடிக்கலையான்னு கேக்குறேன். என்னடா ஒரு நாட்டுக்கு இளவரசி அவ எங்க, நீ எங்க? அவளுக்கு உனக்கு திருமணமா? யாருமா உனக்கு? எனக்கு நாத்தனாரு. நீ போய் சொன்னா உன் கணவன் இல்லை என்று தெரிவிப்பாரா? அண்ணா இல்லனா இது சரியா வராது. அவளுக்கு ஏற்ற கணவர் நீங்க இல்ல. இதெல்லாம் நல்லா இருக்காது. அவள் கரப்பற்ற தகுதியானவன் நான் இல்லை. நீ இல்லவே இல்லை. சரி விட்டு. கல்யாணம் தான் பண்ணி வைக்க தேவையில்லை. திருமணம் கொண்டு அவளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? பல இன்னல்கள் துன்பங்களை குறைக்க வேண்டாம். சொல்ற அவளுக்கு எண்ணற்ற துன்பங்களை கொடுமைகளை நீ செய்ய வேண்டும். நியாயமா இது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஏன் ஆத்திரம் எப்படி கொடுமை செய்ய முடியும்? அவ குழந்தைனா நான் பார்த்து வளர்ந்துவாவ. அவளை போயிட்டு நான் கொடுமை செய்ய முடியுமா? கேட்டுக்க. தாய் தந்தையர் இறந்தவுடனே சின்னஞ்சிறு குழந்தை பாலூட்டி சீராட்டி தோல் மீது உன்னை வளர்த்தேனே. தாலி கட்ட உடனே பாசங்க புட்டி பத்தியா? எப்படி உனக்கு பால் ஊட்டி கீழே ஊட்டி ஆயிரம் தான் இருந்தாலும் அவ என்னுடைய நாத்தனார். அண்ணி என்பவள் தாய் மாதிரி சொல்லுவாங்க. அண்ணி என்பவள் அன்னை போல் தான் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க தங்கனா அப்படிலாம் பேச. பெண்கள் அப்படிதான் இருக்கணும். தாலி கட்டின உடனே பொண்ணு விட்ட மறந்தோம்னா புகுந்த வீடே கதின்னு கிடக்கணும். வளர்ப்புல வளர்ந்து முடியுமா? முடியாதா? என்னால முடியாது. கேட்கின்றேன். நீ எத்தனை வரை கேட்டாலும் சரி, என்னால் முடியாது. வளர்த்த நாள் முதல் கொண்டு என்னை மறுத்து பேசியதே இல்லை. நீ நினைக்கிற சகுனம் எப்போது என் வார்த்தையை மறுத்து பேசிவிட்டாயோ இனி இந்த அண்ணன் உயிரோடு இருக்கவே போவதில்லை. எதற்காக இந்நாட்டு இளவரசனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுத்தேன் தெரியுமா? அவனுடைய பணத்திற்காகவா இல்லை அவனுடைய அழகிற்காகவா? இல்லவே இல்லை. இந்த இளவரசனுடைய தந்தை நம்முடைய நாட்டிற்கு வந்தால் போர் தொடுத்தால் நாம் ஆண்டு வந்த அந்த குந்தலபுரி நாட்டையே சீர் செய்தான். நம் தாய் தந்தரையே கொலை செய்தான்.
அவனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லவா இங்கு வந்தேன். உனக்கு திருமணம் செய்து கொடுப்பது போல் கொடுத்து இந்த நாட்டையே சின்னாபின்னமாக செய்ய வேண்டும் என்று வந்தேன். நம் தாய் தந்தையரை கொன்ற நாடு இது. நம் செல்வத்தை சுரண்டிய நாடு இது. இந்த நாட்டுக்காக நீ இருக்க போகின்றேன் என்று சொல்கின்றாயே, ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? என்னை மன்னித்து விடு தங்கச்சி, என்னை மன்னித்து விடு. பார்த்தாயாடா வயசாட்டும் கூட மரியாதை கட்டுக்கு தரிசிக்க ஆட்டம் ஆடினா மாவன். என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த நல்ல தங்கா என்னுடைய அண்ணன் மேலேயே கை வச்சிருப்ப. என்னம்மா அவர் ஒண்ணும் செய்யல, என்ன என்ன ஜோக் பண்றியா? நான் பக்கத்துல நிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தொட்டு பார்த்தாரு, அப்புறம் நும்பி பார்த்தாரு, என்னென்னோ பண்ணி பார்த்தாரு. அது நடக்கல. அதுக்கு நாச்சா கடத்துமா மனுஷன் அப்படியே வாரி போட்டு என்ன தொட்டு பார்த்தாரு, நும்பி பார்த்தாரு, காட்சி பார்த்தாரு சொல்லிக்கிறா. என்னுடைய நாடு எழுந்தது, என்னுடைய தாய் தந்தை இறந்தது அனைத்தும் இந்த நாட்டார். இந்த நாட்டு அரசனால். இதன் பிறகு இந்த நாட்டையும் இந்த நாட்டில் உள்ளவர்களையும் விடவே மாட்டார். இதன் பிறகுதான் இந்த அலங்காரின் ஆட்டம் தொடங்கவே போகுது. இன்பத்தின் இருப்பிடம் ஈடில்லா பேரழகு படைத்தவள் நீ. அது மட்டுமா கண்ணே, அடி கார கடுங்குயிலே கருவிழிகள் சுமந்தவளி, அடி மாநேயன் மரவருகே மாங்குயிலே பூந்தேறி, உன்னை நினைக்கையிலே உருகுதடி எம்மனசு. அப்படியா? உருகிவிட்ட எம்மனசை உணர வைக்கும் காற்றாய் கண்ணே, ஓடி வருவாயோ ஒய்யாரடை போட்டு. அப்படியா தெரியுமா கண்ணே? வாழ்வின் ஒரு நாளின் திருநாள், அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். வாழ்வின் ஒரு நாளின் திருநாள், அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். காண காண துடிக்காதோ அந்த வண்டும் மதுவை அருந்தாதோ. பாவை உன்மேனி விருந்து பசி அடங்க தருவாய மருந்து. பாவை உன்மேனி விருந்து பசி அடங்க தருவாய மருந்து. பார்க்க பார்க்க சுவைக்காதோ அருவம் கண்டு மகிழாதோ. பார்க்க பார்க்க சுவைக்காதோ பருவம் கண்டு மகிழாதோ. பகலும் இரவாக மாறும் காம பசியும் பறந்தோடி போகும். வாழ்வில் ஒரு நாள் திருநாள், அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். காமன் கனை பாயும் நேரம் உன் கண்கள் மயங்கி சுகம் நேரம்.
திருமணம் முடிந்தோம். ஆமா, திருமணம் முடிந்தது. ஆனால் நமக்கு திருமணமாகி 12 காலங்கள் 12 வருடங்கள் கடந்து ஓடி விட்டது. நமக்கு ஆமா 7 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த 7 பிள்ளைகளையும் ஆமா சந்தோஷமாக வளர்க்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்புங்க. ஒரு தாயுடைய பொறுப்பு. ஆமாங்க. அதனால் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். பிள்ளைகளை நான் நல்ல முறையில பார்த்து கொண்டிருக்கேன். ஆனால் திருமணமா ஆன 12 ஆண்டுகளாக நாட்டு மக்களையே நீங்க கவனிக்க இன்னும் செல்லவே இல்லை. முதல்ல நாட்டு மக்களை கவனிக்குவாங்க. இந்த மன்னனுக்கு ஒரு குறை என்றால் ஆமாங்க அந்த மக்களை சார்ந்தது. அந்த மக்களுக்கு ஒரு குறை என்றால் உண்மைதாங்க அது என்ன சார்ந்தது. அதனால் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேங்க. இந்த நாடு எந்த நிலையில இருக்கு நீங்க சென்று பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. உங்களுக்காகவே இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாதம் வச்சுக்கோங்க. எப்போது பார்த்தாலும் கூச்சம் தான். எந்த நாள் பார்த்தாலும் சாகுறாங்க. என்ன உடுக்க அவ அரண்மனை தான் முக்கியம். நீங்க வந்துருவாள். அவ அப்படி வந்தா விட்டுடுவேடா. வந்தா அவளுக்கு என்ன கதின்னு பாரு. வேடா இறைவா, என்ன இது? ஒரு நாட்டிலே பசி பஞ்சம் பட்டே வந்து விட்டது. திருமணமாகி 12 வருட காலமாகி விட்டது. இப்பொழுது இந்த நாட்டிலே பசி பஞ்சம் பட்டே வந்து விட்டது. இந்த நாட்டு மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே. இவருடைய 7 பிள்ளைகளும் வாடி நான் பெற்ற 7 செல்வங்களும் அம்மா பசி அம்மா பசி என்று ஒரு வார காலமாக உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் இந்த நாட்டிலே சொந்த அகதிகள் போன்று சுற்றி திரிந்து வருகின்றேன். இருக்கின்ற செல்வங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாட்டு மக்களின் பசியை ஆற்றினாரே தவிர நம்முடைய பசியை மறந்து விட்டாரடா மகனே.